இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் 2021 யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அது மட்டுமல்ல, 2026 புதிய வரவான விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் இந்த தரவுகள் இந்த ஓட்டிலிருந்து அவங்க ஓட்டை பிரிக்க இருக்காங்க. யாருடைய ஓட்டை பிரிக்க இருக்காங்கன்ட்டு 2021 அவங்க எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்கன்னு நம்ம இந்த தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க 2021 திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 1,15,353 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 43.65% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல யாருன்னா அதிமுக 1,04,474 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39.53% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி 22,034 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 8.34% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. மக்கள் நீதி மையம் பார்க்கணுன்னா 8,870 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 3.36% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்காங்க. இதில் மூன்றாவது இடத்துல இருக்க நாம் தமிழர் கட்சி எல்லாமே அவங்க தனிச்சின்னு அவங்க கட்சிக்காக வாங்கின ஓட்டு, மற்ற எல்லாமே கூட்டணி ஓட்டு. கூட்டணி கட்சிகளுடைய எல்லா ஓட்டும் சேர்ந்து தான் நம்ம பார்த்தது. அதிமுகவுக்கும் திமுகவுக்குள்ள வெற்றி வாக்கு நம்ம வித்தியாசம் பார்க்கணும்னா 10,879 ஓட்டு, 4.12% ஓட்டு அதிமுகவோட அதிகம் பெற்று திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 பதிவான வாக்குகள் 2,64,262 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 74,040% ஓட்டு பதிவாயிருக்கு. பதிவு செய்த வாக்காளர்கள் அந்த நேரத்தில் 2021 ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் 3,55,198 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,64,262 பேர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த தரவுகளை பேஸ் பண்ணி தான் 2026 சட்டமன்ற தேர்தல் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் இந்த ஓட்டு யாருடைய ஓட்டை பிரிக்க இருக்காங்கன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க இருக்கிறோம். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.